பொரியல் பண்ணுவேன். கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், கடுகு போட்டு இது வெங்காயம், ஒரு வெங்காயம் இது வெங்காயம் அப்படியே திருவுணு மாதிரி செய்து மிஷினில் போட்டு இதுவும் அதே மாதிரி காலிஃப்ளவர் திருவுணு மாதிரி இது பண்ணி வச்சுக்கேன். அந்த வெங்காயத்தை போடுறேன். கடுகு கடுகு செம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா இது பண்ணிட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் குழம்பு மிளகாய் கொடுக்கணும். பொரியலுக்கு போடுறோம்ல குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருக்கோம்ல அது கொஞ்சம் போடுறோம். இதே மிளகு இஞ்சி பூண்டு ஆரஞ்சு கலக்கட்டா ஒரு டீஸ்பூன் இந்த இதில் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த இதில் போடணும். இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். நேரம் அப்படியே வதங்கினப்புறம் அந்த முட்டையை உடச்சி ஊற்றணும். 2 முட்டை ஊற்றலை, அந்த 1 முட்டை தான் ஊற்றுறேன். ஊற்றி அது கொஞ்ச நேரம் இதாக உப்பு பண்ணப்பட்டோம். உப்பு போட்டாலே டேஸ்ட் தெரியும். நல்லா நல்லா கிண்டி இறக்கிடுங்க. அது ஒரு டேஸ்ட்டு. இது மாதிரி பண்ணி பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டாக நல்லா சுவையாக இருக்கும். நல்லா கிண்டிடணும். இந்த பச்சை வாசனை போகிற வரையும் முட்டை பச்சை வாசனை காலிஃப்ளவரு நல்லா இதாக இருக்குல்ல. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 2 முட்டை ஊற்றுங்க, நான் 1 தான் ஊற்றிக்கிறேன். 1 ஊற்றினா நல்லாயிருக்கும். இது ஒரு டேஸ்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், லைக் கொடுங்க. நல்லா கிண்டி இறக்குனாலே நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி எனக்கு இந்த மாதிரி கிண்டி காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் நல்லா கிண்டி அந்த பச்சை வாசனை போதும் நல்லா கிண்டி இறக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கூட கொஞ்சம் கடலை வேர்க்கடலை கூட அப்படியே நுணுக்கி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் போடலை. காலிஃப்ளவர் பொரியல், முட்டை காலிஃப்ளவர் முட்டை பொரியல். இது நல்லா வதக்கிட்டு பாருங்க. ஆனால் இதில் கொஞ்சம் தேங்காய் தேவி போட்டுக்கோங்க. ஒரு அரை முடியில் ஒரு பாதி முடியை திரும்பி போட்டு இது பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும் இந்த பொரியல். சாப்பிட்டு பாருங்கள். காலிஃப்ளவர் முட்டை